நம்ம பீரியட்ஸ் பத்தி, ஸ்ட்ரெஸ் பத்தி இப்படி நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இதுல ஹோமியோபதி வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஹோமியோபதின்னு தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஹோமியோபதி வந்து ஒரு நோயை வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல பேசிட்டே இருக்கோம். அது என்ன ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு அடித்தளம் தான். எந்த நோய்களுக்குமே ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த காரணங்கள்ல வந்து மெயின்டைனிங் காஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வந்துட்டே இருக்கும். மெயின்டைனிங் காஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நோய் உருவாகுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதே மாதிரி அந்த நோயை வந்து ரொம்ப வருஷமா சரியாகாம விடுறதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கறத சரியா கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. ஸோ இதுதான் வந்து ரூட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம அவங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரெஸ், எமோஷனல் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கு, முக்கியமா அவங்களுடைய மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாமே கிளியரா வந்து கேட்டு கம்ப்ளீட்டான கேஸ் ஹிஸ்டரி மூலயமா அவங்கள வந்து நம்மளால ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்லை ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால, இல்லைன்னா வந்து மூட் ஸ்விங்ஸ், பிசிஓடி, ஃபைப்ராய்ட், தைராய்டு இது எல்லாமே வந்து கண்டிப்பா ஒரு எமோஷனல் இம்பாக்ட் இல்லாம இருக்கவே செய்யாது. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸோ, ஒரு கில்ட்டோ, ஒரு வரியோ ஏதோ ஒன்று கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கேட்டு எடுத்து மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுடைய இன்னர் ஸ்டேட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட நோய் வந்து திரும்ப மேக்சிமம் வராது, அப்படியே வந்தாலும் அதனுடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதியில பார்த்து வியப்படைந்த ஒரு விஷயமாவே இருக்கு. முக்கியமா இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடில இருந்தும், தைராய்ட்ல இருந்தும், ஃபைப்ராய்ட்ல, அடினோமயோசிஸ் இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஹோமியோபதியோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye, thank you.